ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டாவில் புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்டா மாறுதல் செய்கிறீங்க, அதாவது உட்பிரிவு உள்ள பட்டா அல்லது உட்பிரிவற்ற பட்டா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஸோ தற்போதைய கட்டணங்கள் எவ்வளவு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு விண்ணப்ப எண் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்ப எண் வச்சு நம்ம எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, பட்டாவோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கட்டண விவரங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த வெப்சைட் வந்ததுமே, அதாவது இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்றா இருக்கும் கட்டண விவரங்கள் அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா கட்டண விவரங்கள் அரசாணை நிலை எண் 370 பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை நிலை எண்ணில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த வெப்சைட் வந்தும் பார்க்கலாம், அல்லது அரசாணை நிலை எண் 370 நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரசாணையே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல், அதுக்கப்புறம் புல எல்லை அளவை செய்தல், அதாவது எஃப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். பட்டா மாறுதலில் 2 வகை இருக்குது. உட்பிரிவுக்குடன் கூடிய பட்டா மாற்றம் அல்லது உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா செயலாக்க கட்டணம் அப்படின்னு, அதாவது நம்ம இசேவை மையத்தில் போயிட்டு நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 60 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க 60 ரூபா கட்டுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புல எல்லை அளக்க செயலாக்க கட்டணம் அப்படிங்கிற சொல்லிட்டு செயலாக்க கட்டணம் அப்படின்னா சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக 60 ரூபா நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா? இது வந்து புல எல்லை அளவு செய்வதற்காக, அதாவது நம்மளோட எஃப்எம்பியை நம்ம அளக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட்டுக்காக 60 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலாக மனு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதுவே உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் மனு செய்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா செயலாக்க கட்டணம் அப்படிங்கிறது அதுக்கும் 60 ரூபா தான் சிட்டிசன் போர்ட்டலும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் உட்பிரிவுடன் கூடிய பட்டாவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நில வகை இருக்குது, அதாவது ஊரகமாக, நகரமாக, மாநகராட்சியாக இருக்குன்னா அதுக்கு ஒவ்வொரு மாதிரியான கட்டணம் இருக்குது, ஓகேங்களா? நில வகை பார்த்தீங்க அப்படின்னா ஊரகமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உட்பிரிவுடன் கூடிய பட்டாவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுவே நகரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 500 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டா, அதாவது இந்த உட்பிரிவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும், ஓகேங்களா? அதுவே 4 பக்கம் அப்படின்னா இங்கே ஊரகம் அப்படின்னா 1600 ரூபா வரும். அதுவே நகரம் அப்படின்னா 4 பக்கம் அப்படின்னா 2000 ரூபா வரும். அதாவது ஸோ ஒரே ஒரு உட்பிரிவு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது எக்ஸாம்பிள் நகரம் அப்படின்னா மதுராந்தகம், ஆற்காடு நகராட்சிகள், அனைத்து நகராட்சியுமே, ஓகேங்களா? ஸோ நகராட்சிகள் அப்படின்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உட்பிரிவுக்கு 500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதுவே மாநகராட்சி அப்படின்னா எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, ஸோ இந்த மாதிரி இருக்குது மாநகராட்சிகள் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ கட்டண வசூல் வீதம் ஒரு பக்கத்திற்கு 200 ரூபா அப்படின்னா ஸோ மொத்தம் 4 பக்கம் அப்படின்னா 4 சைடுமே வரும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 800 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை இருந்துகிட்ருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முகப்பு பக்கம் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதாவது நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்றா இருக்கும் கட்டண விவரங்களை பார்வையிடணும், அதை ஓகே கொடுத்துட்றேன். இதை ஓகே கொடுத்தோம். இதுதான் புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, நிலப்பதிவேடு கட்டண விவரங்கள். ஸோ தற்சமயம் என்ன கட்டணம் என்னோட ஏரியாவுக்கு அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பட்டா மாறுதலுக்கான கட்டணம் என்ன இன்னைக்கு இருக்குது ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதாவது இன்றைக்கி எத்தனை பேர் வந்து இதில் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க முதல் கொண்டு எல்லாமே வந்துடும். இதில் ஊரகம் வகைப்பாடு ஊரகமாக நகரமானு இருக்குது, நான் ஊரகம் கொடுத்துட்றேன். இதில் மாவட்டம் ஆஸ் யூஷுவல் என்னோடய மாவட்டம் ஈரோடு, வட்டம் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சேவையின் பெயர் உட்பிரிவுடன் அல்லது உட்பிரிவற்ற, ஃபஸ்ட்டு உட்பிரிவு அற்ற நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஊரகம்னா ஊரகம் கொடுத்துட்றேன். டேட்டு, அதாவது மாதம் எந்த மாதமோ நான் இந்த மே மாதத்துக்கே கொடுக்குறேன். சமர்ப்பி அப்படின்னு இருக்குது, நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்தது இங்கே ட்ராப்டவுனில் பாருங்கள் விண்ணப்ப எண், அதாவது இத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உட்பிரிவு அற்ற பட்டா மாறுதல் செஞ்சுருக்காங்க. அவங்களோட விண்ணப்ப தேதி, உறுதி செய்யப்பட்ட நாள், உட்பிரிவு கட்டணம், செயலாக்க கட்டணம், உட்பிரிவு கட்டணம் அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகாது, ஓகேங்களா? ஸோ சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 400 ரூபா இந்த கட்டணம் இருக்குது,
ஓகேங்களா. பக்கத்துக்கு சராசரி கட்டணம் அப்படின்னா 400 ரூபாய் வந்து இருக்குது. ஸோ செயலா கட்டணம் மொத்த கட்டணம் அப்படிங்கிறது இதுலேயே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவு அற்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் உட்பிரிவுடன் கூடியதை நான் பண்ணுறேன். இப்போ சமர்ப்பி கொடுக்குறேன். சமர்ப்பி கொடுத்ததும் இங்கே பாருங்கள் உட்பிரிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்துருச்சு. உட்பிரிவு கட்டணம் 400 ரூபாய். கட்டண விவரங்கள் ஊரகம் அல்லது நத்தம் சராசரி கட்டணம் அப்படிங்கிறது 400 ரூபா வந்துருச்சு. செயலா கட்டணம் மொத்தம் 460 ரூபா கட்டணம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட எல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள் அதோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த விண்ணப்ப எண் அப்படின்னு இருக்கு. இந்த விண்ணப்ப எண்ணை நம்ம செக் பண்ண போகிறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இது நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம முகப்பு பக்கம் இருக்குது. நம்ம முகப்பு பக்கம் கொடுத்துமே ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப எண் அதாவது விண்ணப்ப நிலை அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்றேன். இதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் விண்ணப்ப எண் அப்படின்னு இருக்குது. இது அப்படியே நான் காப்பி பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தா சமர்ப்பி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா த அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்டு பை தாசில்தார். ஸோ எந்த டேட்டோ அந்த டேட்டு யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ராசஸ்டு ஃபை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வருது. ஓகேங்களா. அதாவது நீங்கள் எவ்வளோ விரைவில் கொடுக்குறீங்களோ அவ்வளோ விரைவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவுக்கான மாற்றம் செய்யறதுல கட்டணங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் பட்டா மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா பட்டாவுக்கு தற்சமயம் அதாவது இந்த டேட்டில் என்ன கட்டணங்கள் வசூல் பண்ணுறாங்க, ஒரு உட்பிரிவாக இருந்தாலும் சரி உட்பிரிவு அற்றதாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.